ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்மளுடைய சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில் நாம் இன்றைக்கி என்ன பதிவு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த வருஷத்தோட முதல் சூரிய கிரகணமானது இப்போ வரக்கூடிய மார்ச் 29 வருதுங்க. ஆனால் இந்த சூரிய கிரகணம் மார்ச் 29 நடந்தாலுமே அதுக்கான தாக்கமானதை கொஞ்சம் முன்னாடியே ஆரம்பிக்குதுங்க. சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில சந்திரன் நெருங்கி வர ஆரம்பிக்கிறப்பயே அந்த சூரிய கிரகணத்தோட தாக்கம் அப்படிங்கிறத ஆரம்பிச்சிடுங்க. அப்போ மார்ச் 25 மிதுன ராசிக்காரங்களுக்கு சூரிய கிரகணத்தோட தாக்கத்தால் எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. இது கூடவே இந்த சூரிய கிரகணம் எப்போ ஆரம்பிக்குது, எங்கெங்கெல்லாம் தெரியும், எத்தனை மணிக்கு தெரியும், அந்த நாளில் நம்ம எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு எல்லாத்தையுமே ஒன்றுன்னா பார்த்துக்கிட்டு வரலாங்க. ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது. ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. சூரியன், சந்திரன், பூமி இது மூணும் ஒரே நேர்கோட்டில் வரப்போதாங்க கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அதிலும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில சந்திரன் கடந்து போகிறப்ப தாங்க சூரிய கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அந்த டைமில் சூரியன் ஒளியை சந்திரன் தற்காலிகமாக தடுத்து வைக்குதுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த 2025 வருஷத்தோட முதல் சூரிய கிரகணம் இதுதாங்க. இந்த சூரிய கிரகணம் எப்போ ஆரம்பிக்குதுன்னா இந்தியா டைம் படி பார்த்தீங்கன்னா மார்ச் 29 சனிக்கிழமை அன்னைக்கு வருதுங்க. எந்த நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு மதியானமா 2:20 தொடங்கி சாயந்தரமா 6:13 வரைக்குமே இருக்குதுங்க. இந்த சூரிய கிரகணம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு அமைஞ்சிருக்குது. இந்த கிரகணம் எங்கெல்லாம் தெரியும் அப்படின்னா ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, அட்லாண்டிக் பெருங்கடல், ஆர்டிக் பெருங்கடல், வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, வடமேற்கு ரஷ்யா, ஆசியாவின் வடக்கு பகுதி இது மாதிரி இடத்துலாம் தெரியுங்க. இன்னும் கிட்டத்தட்ட நிறைய நாடுகளில் தெரியும். ஆனால் இந்த சூரிய கிரகணம் இந்தியாவில் தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக தெரியாதுங்க. இருந்தாலும் கூட இந்த வானியல் நிகழ் நம்ம சோசியல் மீடியா மூலமாக ரொம்பவே ஈஸியாக தெளிவாகவும் பார்க்கலாங்க. அதுவும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி ஆரம்பித்து எந்த ஷேப்பில் இருக்குது முடியும் அப்படின்னு ரொம்பவே தெளிவாக காட்டுவாங்க. இதுக்காக இவங்க ரொம்பவே எஃபெக்ட் போட்டு நிறைய பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த சூரிய கிரகணத்தை எல்லாரும் பார்க்குற மாதிரி மீடியா மூலமாக செய்வாங்க. அதனால சூரிய கிரகணத்தை நம்மளால நேரில் பார்க்க முடியலையே அப்படின்னு கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. இந்த சூரிய கிரகணத்தை அன்னைக்கு நாம எந்த மாதிரியான விஷயங்களை செய்யணும், செய்யக்கூடாது, அதுக்கான பரிகாரம் என்ன அப்படின்னு தொடர்ந்து பார்த்துட்டு வரலாங்க. ஃபர்ஸ்ட் நாம என்ன செய்யணும் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். இந்த சூரிய கிரகணத்தோட கதிர்கள் தாக்காம இருக்கிறதுக்காக உணவுப் பொருட்கள் மீது நம்ம தர்பைப்பையில போட்டு வைக்கலாங்க. இது கண்டிப்பாக செய்யணும். இது நம்மளோட வழக்கத்தில் இருக்கிற ஒன்று தாங்க. ஏன்னா நம்ம ஃபர்ஸ்டே சமைச்சு வச்சிருப்போம் அப்படின்னா இந்த கிரகண நேரத்தில் அதெல்லாம் தீட்டாகிடும் அப்படின்னு நம்பிக்கையாக இருக்குதுங்க. அதனால் இந்த தர்பைப்பையில போட்டு வைக்கிறது மூலிமா உணவுப் பொருட்களுக்கு எந்த ஒரு தீட்டுமே ஏற்படாது அப்படின்னு நம்பப்படுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா தண்ணியிலையும் நம்ம போட்டு வச்சுக்கலாங்க. இந்த தர்பைப்பையில் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா இடத்துலையுமே கிடைக்கக்கூடிய ஒன்று தாங்க. ரோட் சைடு இல்லைன்னா குளம், குட்டை இது மாதிரிலாம் தண்ணி எங்கெல்லாம் இருக்கோ அந்த இடத்துலலாம் இது அதிகமாக காணப்படுங்க. அது மட்டும் இல்லாமல் இது இப்போலாம் கடைகளிலே கிடைக்குது. அதனால் நீங்கள் தர்பைப்பையில் அப்படின்னு கேட்டே வாங்கிக்கலாம். அடுத்ததாக முக்கியமாக நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கலாங்க. சூரிய மந்திரமான ஆதித்ய கிருதோதயம், சிவபுராணம் இது மாதிரிலாம் சொல்லி வழிபடுறது மூலியமா கூடுதல் பலன்கள் கிடைக்குங்க. அதுவும் உங்களால சொல்ல முடியல அப்படின்னா ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற 5 எழுத்து மந்திரத்தையாவது சொல்லி வழிபாடு செய்யலாங்க. சூரியன், பூமி, நிலா இது மூணும் ஒரே நேர்கோட்டில் இருக்கிற சமயத்துல நமக்கு ஏற்படக்கூடிய எண்ணங்கள், சிந்தனை, கருத்து இது எல்லாமே ஒன்று சேர்ற நேரமாகவும் இருக்குங்க. அப்போ அதே டைம்ல நாம சாமி கும்பிட்றது மூலியமாவும் மந்திரம் சொல்றது மூலியமாவும் பார்த்தீங்கன்னா சாதாரண டைம்ல நாம சாமி கும்பிட்றதை விட அந்த டைம்ல அதிக பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்பப்படுதுங்க. இந்த சூரிய கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா தண்ணியில் கல்லுப்பு, மஞ்சள், வேப்பிலை இது மூணும் கலந்து குளித்தோம் அப்படின்னா கிரகணத்தால் ஏற்பட்ட கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் ஏதாவது இருந்ததுன்னா அது கூட அழிஞ்சிடுங்க. கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி வீட்டை கழுவி சுத்தம் செஞ்சுட்டு அதுக்கப்புறமா வீட்டில் நம்ம விளக்கேற்றி வச்சு சுவாமி வழிபாடு செய்யலாங்க. இல்லை கோவிலுக்கு போகக்கூடியவங்க கோவிலுக்கு கூட போயிட்டு வந்துடலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்க்கலாங்க. சூரிய கிரகணம் நடந்துட்டு இருக்கிற நேரத்தில் கிரகண அலைகளோட தாக்கம் அதிகமாக இருக்குங்க. அந்த டைமில் நம்ம வெளியில் போகக்கூடாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா குழந்தைகள், பிரெக்னன்ட் லேடிஸ் இவங்க எல்லாருமே வீட்டை விட்டு வெளியிலேயே போகக்கூடாதுங்க. ஒருவேளை ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா மட்டும் இந்த பிரெக்னன்ட் லேடியில் வெளியில் போகலாம். அதுவுமே கூட கொடை இல்லைன்னா டவல் ஏதாவது போட்டு கவர் பண்ணிக்கிட்டு போங்க. இந்த சூரிய கிரகணத்தோட ஒளி உங்கள் மேலே படாத மாதிரி. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் நாம் சமைக்கவும் கூடாதுங்க. முக்கியமாக அந்த டைமில் சாப்பிடவும் கூடாது. அப்படியே நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த சூரிய கிரகணம் ஆரம்பிக்கிறதுக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 மணி நேரத்துக்கு பின்னாடியோ தாங்க சாப்பிடணும். பிரெக்னண்ட்டாக இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சாப்பிடாம இருக்க முடியாது. அதனால ஏதாவது சாப்பிட்டுக்கோங்க. அதுவும் லைட் ஃபுட்டாக எடுத்துக்கோங்க. இல்லைன்னா ஜூஸ் இல்லைன்னா தண்ணி ஆதாரம் இது மாதிரி ஏதாவது எடுத்துக்கலாங்க. இதுவுமே முடியாத பட்சத்தில் தாங்க ஒருவேளை உங்களால் சாப்பிடாம இருக்க முடியும், வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறவங்கலாம் சாப்பிடாம இருக்கிறீங்க அப்படின்னா இவங்களாமே இருந்துக்கலாங்க. ஏன்னா கிரகணம் ஒரு 4 மணி நேரத்துக்கு தான். அதனால சாப்பிடாம கூட இருக்க முடியும். இருந்தாலுமே கூட இந்த பிரெக்னண்டா இருக்கக்கூடியவங்க அந்த டைம்ல ஏதாவது லைட் ஃபுட்டா சாப்பிட்டுக்கோங்க. குறிப்பா இந்த கிரகண நேரத்தில் நான்வெஜ் சாப்பிட்றதே கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா செரிமான பிரச்சனை ஏதாவது வரலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த கிரகண நேரத்தில் பிரெக்னண்டா இருக்கக்கூடிய லேடிஸ் ஊசி, கத்தி, கத்திரிக்கோள் இல்லை வேற ஏதாவது ஷார்ப்பாக இருக்கிற பொருள் எதுவுமே கையில் வச்சிருக்க
இருக்கக்கூடாதுங்க. அதே டைமில் வந்து சண்டை போடுறதோ தேவையில்லாத தவறான வார்த்தைகளை பேசுறதும் கூடாது. நாம இந்த கிரகணத்தை வந்து வெறுங்கனாலையும் பார்க்கக்கூடாதுங்க. அப்போ இந்த சூரிய கிரகணம் அப்படிங்கிறது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு வானியல் நிகழ்வு தான் அப்படின்னாலுமே கூட பார்த்தீங்கன்னா இது மனிதனோட வாழ்க்கையில வந்து ஒரு குறிப்பிட்ட சில மாற்றத்தையே ஏற்படுத்திடுங்க அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்துல வந்து சொல்லப்பட்டிருக்குது. பொதுவாகவே சூரியன் இல்லை சந்திரனோட ஷேடோ வந்து பூமி மேலே விழறப்ப தாங்க கிரகணம் அப்படிங்கிறது ஏற்படுது. அப்போ ஒரு வருஷத்துல வந்து 4 இல்லைன்னா 5 கிரகணங்கள் வருங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இப்போ வரக்கூடியதான் ஃபர்ஸ்ட் சூரிய கிரகணமாக அமைஞ்சிருக்குது. அப்போ இந்த சூரிய கிரகணத்தால் 12 ராசிக்காரங்களுக்குமே ஒரு சில விதமான நன்மைகளும் பாதிப்புமே ஏற்படுங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி கிடைக்க போகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு கடந்த ஒரு மாசமாவே 9ஆம் வீட்டில் அமர்ந்ததாங்க சூரியன் வந்து படாத பாடுபடுத்திட்டு இருக்காரு. அதாவது பார்த்தீங்கன்னா பெற்றோர்களுக்கு மருத்துவ செலவுகளை வந்து கொடுத்துட்டு இருந்திருப்பாரு. அதனால உங்களோட பெற்றோர்கள் மூலியமா உங்களுக்கு நிறைய மருத்துவ செலவெல்லாம் வந்திருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது கை கால் வலி இல்லைன்னா உடம்புல ஏதாவது சின்ன சின்னதாக பிரச்சனைகள் வரதுக்கான வாய்ப்பெல்லாம் இருந்திருக்கும். இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே மன வருத்தத்துலையும் நீங்கள் இருந்திருப்பீங்க. இப்போ இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாமே தீரப்போகுதுங்க. ஏன்னா இது மாதிரியான பிரச்சனையெல்லாம் கொடுத்துட்டு இருந்த சூரிய பகவான் இப்போ 10வது வீட்டுக்குள்ள வந்து அடியெடுத்து போகிறாருங்க. அதனால இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களோட குடும்பத்தில் வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். ஃபேமிலியில் நீங்கள் என்னெல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களோ அது எல்லாமே இப்போ சீக்கிரமாக நடக்க போகுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கணவன் மனைவிக்கு இடையில இது நாள் வரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள், மன கஷ்டம், மன வருத்தம், வாக்குவாதம் இது எல்லாமே இப்போ சரியாக போகுதுங்க. அதனால சந்தோஷமான சூழ்நிலையில உருவாகும். 2 பேரும் விட்டு கொடுத்து போகிறது மூலியமாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்குள்ள உருவாகுங்க. இது கூடவே குழந்தைகளுக்கு உண்டான உறவு கூட ரொம்பவே சூப்பராக தான் அமைய போகுது. ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் வந்து உங்களுக்கு இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய அதிபதி சுக்கிரனும் இந்த மாதம் வந்து முழுசாவே உங்களுக்கு சாதகமான வீட்டில் தாங்க பயணம் செய்ய போகிறாரு. அதனாலேயே பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்குடைய படிப்பு, ஆரோக்கியம், திருமணம் தொடர்பான கவலை இது எல்லாமே உங்கள்கிட்ட இருந்து விலகி போகுதுங்க. முக்கியமாக பிள்ளைகளோட படிப்பில் வந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வேலை விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா தாங்க அமைய போகுது. குறிப்பாக இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து கல்யாணம் ஆகாமல் இருக்கிறீங்க, இல்லை திருமண வாய்ப்புகள் வந்து தேடி வந்து தடைப்படுது அப்படின்லாம் இருந்தது அப்படின்னா ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருந்தோம் அமையல அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வாய்ப்புகள் எல்லாமே தானாகவே உங்களுக்கு அமைய போகுதுங்க. அதனால இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு இந்த டைமில் வந்து திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஆகும். இது கூடவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறதும் கிடைக்க போகுதுங்க. ரொம்ப நாளாக குழந்தை இல்லாத காத்துட்டு இருக்கிற இந்த மிதுன ராசிக்காரங்களாக இருக்கிறீங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் ஏதாவது எடுத்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இப்போ சக்ஸஸ் ஆக போகுது. பழைய சொத்துக்கள், இடம் இதெல்லாம் வச்சிருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாத்தையுமே வித்துட்டு இப்போ புதுசாக இடங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புக்கு வந்து உங்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க. இன்னும் சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பாக பிரிவினை இதெல்லாம் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் கூட இந்த டைமில் வந்து தீர்ந்துடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ராசிநாதனான புதன் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலுமே உங்களுக்கு வெற்றி அப்படிங்கிறதாங்க கிடைக்க போகுது. இருந்தாலும் கூட இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உடல் நலத்துல சின்னதாக கவனம் செலுத்திக்கணுங்க. நீங்க ஏற்கனவே இந்த மிதுன ராசிக்காரங்களுக்கு உடல்ல பிரச்சனை வந்து இருந்துகிட்டு தாங்க இருக்குது. அதாவது கை கால் வலி, இடுப்பு வலி, மூட்டு வலி இப்படின்னு ஏதாவது இருந்துகிட்டு தான் இருக்கும். அதனால இந்த டைம்ல வந்து இன்னுமே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குதுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதுலயுமே நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிறது நல்லதுங்க. ஏன்னா இந்த புதன் பகவான் வந்து சூரிய கிரகணத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா வகர் நிலைக்கு போறாரு. அதனாலயே உங்களுக்கு வந்து பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கொஞ்சம் நிதானமா நீங்க இருக்கிறது தாங்க நல்லது. இந்த மிதுன ராசிக்காரங்களோட சகோதரர் வகையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா விதமான ஹெல்ப்புமே கிடைக்க போகுதுங்க. அரசு சம்பந்தப்பட்ட வேலை ஏதாவது முடியணும் அப்படின்னு நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதத்துல வந்து சக்சஸ் ஆகிடுங்க. தொழில் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு லாபகரமா தாங்க இருக்க போகுது. அதனால வேற ஏதாவது நீங்க பிரான்ச் புதுசா ஓபன் பண்ணணும் அப்படின்னா கூட அதெல்லாம் செஞ்சுக்கலாம். இல்ல தொழில் வியாபாரத்தை வந்து நீங்க விரிவுபடுத்த நினைக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாமே நீங்க செஞ்சுக்கலாங்க. இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா நீங்க புதுசா ஏஜென்சி ஏதாவது தொடங்குறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குதுங்க. இதுவே உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுசாவே உங்களோட கைதாங்க ஓங்கி இருக்க போகுது. அதாவது உத்தியோக ரீதியாக நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்க போகுது. எல்லா பதவியுமே உங்களுக்கு தேடி வர போகுதுங்க தானாவே. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ அந்த வேலைக்கான வாய்ப்பு கூட உங்களுக்கு தேடி வர போகுதுங்க. ஏற்கனவே இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கிட்டு அதுக்கான பாசிட்டிவ் ரிசல்ட்டுக்காக காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இந்த டைமில் வந்து உங்களுக்கு நல்லா தான் அமைய போகுது. இதுவே இந்த மிதுன ராசிக்காரங்க வந்து ஸ்டூடெண்ட்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் அதுவும் புதனோட ஆதிக்கத்தில் வந்து நீங்கள் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து படிப்பு அப்படிங்கிற விஷயத்தில் எப்பயுமே ஒரு குறைவே ஏற்படாதுங்க. இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா இந்த புதன் பகவான் வக்கர நிலைக்கு போகிறது மூலயமா சின்னதாக தடுமாற்றலாம் வரலாங்க. நீங்கள் வந்து கொஞ்சம் உறுதியோட முயற்சியை செஞ்சு படிச்சிங்கன்னாவே போதுங்க, எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கிடைக்கும். இதுவே வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடிய இந்த மிதுன ராசிக்காரங்களா இருக்கிறீங்க அப்படின்னா அதெல்லாம் கூட இப்போ சக்ஸஸ் ஆகுங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த சூரிய கிரகணத்துக்கு பிறகு மிதுன ராசிக்காரங்களுக்கு அமைய போகுது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா வாராகி அம்மனை வந்து நீங்கள் வழிபாடு செய்கிறது மூலயமா சிறந்த வெற்றிகளை வந்து பலனையும் உங்களுக்கு கொடுக்குங்க. இது மாதிரி யாரெல்லாம் வாராகி அம்மன் வழிபாடு வீட்டில் செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே வாராகி அம்மன் வழிபாடு செய்கிறது மூலியமா உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்க. வாராகி அம்மனை பிடிக்கும் அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட்
ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.